Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. திமுக குழு அமைத்த பிறகுதான் இனி காங்கிரஸ் திமுகவை அணுக வேண்டும் என காங்கிரஸ் மேலிடம் வற்புறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக குழு அமைத்த பிறகுதான் இனி காங்கிரஸ் திமுகவை அணுக வேண்டும் என காங்கிரஸ் மேலிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவை அணுக வேண்டாம் எனவும் காங்கிரஸ் மேலிடம் அறிவுரை வழங்கியுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தி ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இருந்தார். அப்ப என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, நாங்க திமுக மீது எந்த விமர்சனமும் வைக்கல, ஆனா அவங்க தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காததான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு குழுவை அமைச்சு 2 மாதங்களுக்கு மேல ஆகுது, ஆனா இப்போது வரைக்கும் திமுக எந்த முன்னெடுப்பையும் எடுக்காம இருக்கிறது தான் எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னாக்கா, எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்கட்சி தலைவர், காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஒருவராக இருக்கிற ராகுல் காந்தி, இவர்களுடைய பயண திட்டம்லாம், பிரச்சார பயண திட்டம், தேர்தலுக்கான பிரச்சார திட்டமெல்லாம் நாங்க தயாரிச்சு ரெடியா வச்சிருக்கோம். ஆனா திமுக இன்னும் இந்த குழுவை எல்லாம் அமைச்சு இந்த தொகுதி பங்கீடுக்கான நெகோசியேஷன் எல்லாம் ஒண்ணு முடியாததுனால எங்களுடைய தேர்தல் பணியை நாங்க அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. கடந்த சில வாரங்களாகவே பார்த்தா கூடுதல் இடங்கள்ல போட்டி, ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்று அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தொடங்கி விருதுநகர் எம்பி கார்த்திக் சிதம்பரம், அதே போல சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம், விருதுநகர் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டவர்கள்லாம் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அதே சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற மாவட்ட தலைவர்கள் மற்றும் காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர், மாநில நிர்வாகிகள்லாம் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்திருக்காங்க. அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் கிரீஷ் சோடங்கர் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சார். நாங்க தயாராக இருக்கிறோம், இவர்கள் இன்னும் 2 மாசமா தாமதிச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்குள்ள இவர்கள் இந்த குழுவை அமைக்காதான் எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு, அதைத்தான் எங்க நிர்வாகிகள் சொல்றாங்க, விமர்சனம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா இதுக்கு பிறகு இவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திக்கு பிறகு அதுக்கு முன்னதாக அவர்கள் சந்தித்த பொழுது ஒரு தகவல் வந்திருக்குது. என்ன அப்படின்னாக்கா, மல்லிகார்ஜுன கார்கேவும் இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கிற தமிழ்நாடு காங்கிரசுடைய நிர்வாகிகள் மட்டும் இல்ல, ஒரு சிலர் மட்டும் இல்ல, இப்ப திருச்சி வேலுச்சாமி சற்று நேரத்துக்கு முன்பு வரை மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார், பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம் செய்கிறார், மாணிக்கம் தாகூர், அதே போல கார்த்திக் சிதம்பரம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்கிறப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டுமல்ல, டெல்லியில மேலிட நிர்வாகிகளுமே திமுக மீது ஒரு அதிருப்தியில இருக்கிறது இந்த இன்றைய அவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு வெளியே வந்திருக்கு. என்ன தகவல் வந்திருக்குன்னா, இப்ப கூட்டணி குறித்து நீங்க யாரும் பேசாதீங்க, அதாவது மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுலும் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு தலைவர்களிடம்னா, கூட்டணி குறித்து நீங்க எதுவும் பேச வேண்டாம், திமுக ஒரு குழுவை அமைத்ததற்கு பிறகு காங்கிரஸ் திமுகவை அணுகும், அதே போல திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைச்சா செல்லுங்க, இல்லைன்னாக்கா எதுவும் செய்ய வேண்டாம் என்று மாநில நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட தலைவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதே போல ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் திமுக மீது ஒரு அதிருப்தியில இருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் கேரளாவிலும் அவர்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போல ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியோடு ஒரு கூட்டணியை அமைக்கலாம் என்று காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அண்மையில சந்திச்ச விஜயை தொடர்ந்து சந்தித்துட்டு இருக்கிற, மறைமுகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இப்ப திமுக கூட்டணியிலிருந்து மெல்ல மெல்ல விலகி கொண்டு இருக்கிறதா காங்கிரஸ் என்கிற அந்த வருகின்ற தகவல்களை இது உறுதிப்படுத்துகின்ற வகையில இன்றைக்கு அவர்கள் இந்த அறிவுறுத்தல் கொடுத்ததாக வந்திருக்கிற தகவல் என்பது வெளிப்படுத்தி இருக்கு. பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.